ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். புரட்டாசி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு நடந்துட்டுருக்கிற வாகன சேவாக்களில் இன்றைக்கி காலையில் திருமலாவில் ரத உற்சவம் நடந்தது. அகெயின் இன்றைக்கி சாயந்தரம் மலையப்ப சுவாமி குதிரை வாகனத்தில் எழுந்தருளி மாட வீதி உலா வருவார். அப்படியே கள்ளழகரை பார்த்த மாதிரியே இருக்கும். நாளைக்கு காலையில் சக்கர ஸ்நானம், சாயந்தரம் துவஜ அவரோகணத்தோட இந்த வருஷத்து புரட்டாசி பிரம்மோற்சவம் முடியுது. இந்த வருஷம் ஒரு பிரம்மோற்சவம் தான். அடுத்து டிடிடியிலேருந்து வந்திருக்கிற முக்கியமான அப்டேட்ஸ் பார்க்கலாம். நேற்று காலையில் ஸ்ரீவாரி சேவா புக்கிங் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நவம்பர் மாதத்துக்கு உண்டானது. இதில் பரக்காமணி சேவா புக் பண்ணவங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டே 1 day பிஃபோர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் என்றைக்கு சேவா புக் பண்ணியிருக்கிறீங்களோ அன்னையோட முதல் நாள் ரிப்போர்ட்டிங் டே, ரிப்போர்ட்டிங் டைம் 2 PM டிடிடி போர்ட்டல் ஆப்லலாம் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா, திருமலா திருப்பதி, நவநீத சேவாலாம் புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த புக்கிங் பிரிண்ட் அவுட்லேயே என்றைக்கு சேவா புக் பண்ணமோ அன்றைக்கு தான் ரிப்போர்ட்டிங் டேட் அண்ட் டைம் போட்டிருக்காங்க. ஸோ அதன்படி தான் நம்ம போகணும். பரக்காமணி சேவா புக் பண்ணவங்க ஒரு சப்ஸ்கிரைபர் கூட கேட்டிருந்தீங்க. ரிப்போர்ட்டிங் டே 1 day பிஃபோர் மத்தியானம் 2 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம்னு போட்டிருக்காங்க. டிடிடி போர்ட்டல் ஆப்பில் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து அக்டோபர் மாதத்தில் திருமலாவில் நடக்கிற முக்கியமான விழாக்கள் பற்றின அப்டேட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அக்டோபர் 1 ரத உற்சவம், அக்டோபர் 2 சக்கர ஸ்நானம் அண்ட் துவஜ அவரோகணம், அக்டோபர் 3 பேக் சவாரி, 3 மத்தியானம் ஒரு 3 மணி போல் கோபுரத்துக்கிட்டேயோ இல்லை மாட வீதியிலையோ இருந்தால் பார்க்கலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பேக் சவாரி. அக்டோபர் 7 பௌர்ணமி கருட சேவா, சாயந்தரம் 7 to 9 மாட வீதியில் நடக்கும். அக்டோபர் 15 திருமலை நம்பி உற்சவ ஆரம்பம். அடுத்து அக்டோபர் 20 தீபாவளி ஆஸ்தானம் திருமலா ஸ்ரீவாரி கோயிலில். அடுத்து அக்டோபர் 24 திருமலை நம்பி சாத்துமுறை. அடுத்து அக்டோபர் 25 நகுல சதுர்த்தியை முன்னிட்டு சாயந்தரம் பெத்தசேஷ வாகன சேவாவில் மலையப்ப சுவாமி மாட வீதியில் எழுந்தருள்வார். அடுத்து அக்டோபர் 27 மணவாள மாமுனிகள் சாத்துமுறை. அக்டோபர் 28 சேனை முதலியார் வஷத்திரு நட்சத்திரம். அக்டோபர் 29 புஷ்பயாகத்தோட அங்கூரார்ப்பணம். அக்டோபர் 30 புஷ்பயாகம். அக்டோபர் 31 பூதத்தாழ்வார் வருஷ திருநட்சத்திரம் யாக்னவல்க ஜெயந்தி. நேற்று கீழ் திருப்பதியில் சாயந்தரம் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுத்த ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன், திவ்ய தர்ஷன் டோக்கன்லாம் இன்றைக்கி அதிகாலை தான் தீர்ந்தது. நேற்று சாயந்தரம் டோக்கன் வாங்கினாங்க. கவுண்டரில் கூட்டமே இல்லை அப்படின்னு அப்டேட் பண்ணியிருந்தாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர். டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 24 மணி நேரம் ஆறதா டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. 300 ரூபாய் தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 3 to 4 மணி நேரம் ஆகலாம். டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 5 to 7 மணி நேரம் ஆகலாம். நேற்று திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 73,275 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.77 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 21,973 பேர். டிடிடியிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்க, டோக்கன் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரமாச்சுன்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.